இடுப்பு ஒடிய வேலை பார்த்து அடுப்பு புகையில கண்ணை கசக்கி அடுப்பு புகை நுரையீரலை நிறைக்க மூச்சு இறைக்க அம்மி அரைச்சி 13 வயசுலேருந்து வீதி முனை கூட தெரியாது வீட்டுக்குள்ளேயே முடக்கப்பட்டா என் பாட்டி. பூப்பு ஆன அடுத்த மாசமே கருத்தரிக்கணுமா, இல்லைன்னா அது சிசு கொலைக்கு சமமா சொன்னது சனாதானம். இந்த சனாதான தர்மிகளோட ஆகச்சிறந்த சாதனையில 13 வயசுலேருந்து வருஷத்துக்கு ஒன்னா 12 பிள்ளைகளை பெத்தெடுத்தா என் பாட்டி. கர்ப்பப்பை நஞ்சே போச்சு. அந்த 12ல ஒன்னா வந்த என் அம்மா அடிச்சு புடிச்சு பள்ளிக்கூடம் போயிட்டாங்க. 7வது படிக்கும் போது பெரிய மனுஷி ஆயிட்டாங்க. பருவம் வந்த பொண்ணு பள்ளிக்கூடம் போனா தப்பு, ஏட்ட தொட்டா தீட்டுன்னு சொன்னதும் சனாதானம். எட்டவே முடியல 8வது. இந்த சனாதானத்தை சட்டுன்னு ஏத்துக்கிட்ட இந்த சமூகத்தின் பொட்டிலே அடித்து புரட்டியை பிடித்து கேள்வி கேட்டவர் தான் தந்தை பெரியார். அன்னைக்கு தந்தை பெரியார், இன்னைக்கு நம்ம இளந்தலைவர். சனாதானத்தை உதைச்ச உதையில பிஜேபி, RSS, சங்கிங்க, ஒட்டு மொத்த இந்திய தேசத்தின் மதவெறியர்களும் கதர்ன கதறலு. ஆங்கில சேனலும் ஹிந்தி சேனலும் மாத்தி மாத்தி ஒரே விவாதம். அண்ணனவோ தமிழ்ல பேசிட்டு போயிட்டாங்க. ஓவர் நைட்ல அண்ணனை ட்ரெண்ட் ஆக்கிட்டாங்க.